தயவு பாகம் 3. பாராத பயிர்கெடும். இருக்குப்பா இருக்கு. உன்னைப்பார் உன்னுள்ளே என்னைப்பார் ஊரை பார்த்து உழலாதே என்று அற்பெரும் ஜோதி ஆண்டவர் வரலாறுக்கு உபதேசித்துள்ளார். மனிதனுடைய உண்மை அகத்திலே உள்ளொளியாய் இருக்கின்றது. இதுவே மனிதனுடைய மூலநிலை ஆகும். ஆனந்தமாக வாழ வேண்டிய மனிதன் அவத்தையும் அல்லலும் பட்டு அழிகின்றது அறியாமையை. இந்த உள்ளொளியைத்தான் இறைவன் ஒரு ஆன்மாவுக்கு ஓரறிவு தாவர வர்க்கம் முதல் எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகளில் நெடுங்கொடிகாலமாக ஒவ்வொரு பிறவியிலும் புற உலக வாழ்க்கையில் உண்டாகும் இன்ப துன்ப அனுபவத்தின் மூலம் அந்த உள்ளொளியை சிறிது சிறிதாக வளர்த்து கொண்டே வந்துள்ளார். நமது அகமுடையான் ஆகிய உள்ளொளி நடராசர் இன்று அந்த ஆன்மாவுக்கு உள்ளொளி அனுபவம் நிறைவாகி பூரண இன்பமாம் அருள் இன்பத்தை தர உள்ளது மனிதனுக்கு. நாமும் தொடர்ந்து சதா நல் முயற்சியுடன் நல்ல விசாரணையிலிருந்து உள்ளொளி நிலையை அடைய வேண்டும். உள்ளொளியையே சர்வ சதாகாலமும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அந்த அன்பு ஒளியை உள்ளத்தில் நிறைத்து அதிலேயே நிலை பெற்றிட வேண்டும். எப்படி நாம் நல் நெல்மணியை வேண்டி மிக கவனமாக பயிரை வளர்க்கின்றோமோ அதுபோல நம் உள்ளத்தில் உள்ளொளி என்கின்ற ஆன்ம மணியை அனுபவத்தையும் வளர்த்து வர வேண்டும். அப்படி கவனிக்காவிட்டால், கவனக்குறைவாக இருந்தால் பிறவியே நஷ்டமாகி இயற்கை உண்மை ஆகிய ஆன்மானுபவத்தை பெறக்கூடாது போகும். ஆக தன்னை பார்க்க வேண்டும். தன்னை பார்ப்பானே உண்மை பார்ப்பான் ஆவான். நன்றி. தயாநிதி சுவாமி சரவணானந்தா.